அனைவருக்கும் வணக்கம். இனப்பெருக்க நலன் பாடத்தில் கடந்த 5 வருடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். கேள்வி எண் 1, பின்வரும் பொதுவான பாலியல் ரீதியாக பரவும் நோய்களில் எது ஆரம்பத்தில் கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளித்தால் முழுமையாக குணப்படுத்தக்கூடியது? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 HIV தொற்று, 2 பிறப்புறுப்பு ஹெர்பஸ், 3 கொனேரியா, 4 ஹெப்பாடைட்டிஸ் பி. சரியான பதில் 3 கொனேரியா. கேள்வி எண் 2, கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்று A என்றும் மற்றொன்று காரணம் R என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. கூற்று: பாலினம் கண்டறிவதற்கான ஆம்னியோசென்டசிஸ் இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை பராமரிப்பு திட்டத்தின் உத்திகளில் ஒன்றாகும். ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்றது பனிக்குட துளைப்பு. இது இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை சுகாதார பராமரிப்பு திட்டத்தின் உத்திகளில் ஒன்றாகும். காரணம்: ஆம்னியோசென்டசிஸ் பனிக்குட துளைப்பு மீதான தடை பெண் சிசுக்கொலை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்துகிறது. மேற்கண்ட கூற்றுகளின் வெளிச்சத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இது 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 A தவறு ஆனால் R உண்மை. 2 A மற்றும் R இரண்டும் உண்மை மற்றும் R என்பது A இன் சரியான விளக்கம். 3 A மற்றும் R இரண்டும் உண்மை மற்றும் R என்பது A இன் சரியான விளக்கம் அல்ல. 4 A உண்மை ஆனால் R தவறு. சரியான பதில் 1 A தவறு ஆனால் R உண்மை. கேள்வி எண் 3, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தவும். இதுவும் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1ல வாசக்டமி, விலகல் முறை கருத்தடை, கருப்பை வாய் மூடிகள், சாஹெலி. பட்டியல் 2ல வாய்வழி முறை, தடைமுறை, அறுவை சிகிச்சை முறை, இயற்கை முறை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 3. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. இந்த சரியான பொருத்தம் இதுல இருக்கு, பார்ப்போம். பட்டியல் 1, பட்டியல் 2 வாசக்டமி அப்படின்றது அறுவை சிகிச்சை முறை. 3ல ஏ 3ன்னு பார்த்தோம். வாசக்டமி அறுவை சிகிச்சை முறை. பி விலகல் முறை கருத்தடை அப்படின்றது பிக்கு 4 இயற்கை முறை. சி கருப்பை வாய் மூடிகள் அப்படின்றது சிக்கு 2 சரியானது பார்த்தோம், தடைமுறை. டி சாஹெலி, சாஹெலி அப்படின்றதுக்கு 1ன்னு பார்த்தோம், 1 வாய்வழி முறை. இது சரியான பொருத்தம். 4வது கேள்வி, லிப்பஸ் வளையம் என்பது கருத்தடை மருந்தாக பயன்படுத்தப்படும் ஒரு வகை. 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 தாமிரம் வெளியிடும் IUD, 2 கருப்பை வாய் தடை, 3 விளைவு தடை, 4 மருந்துகள் இல்லாத IUD. சரியான பதில் 4 மருந்துகள் இல்லாத IUD. லிப்பஸ் வளையம் அப்படின்றது மருந்துகள் அல்லாத IUD. கொஸ்டின் நம்பர் 5, கருத்தடை முறைகள் மற்றும் அவற்றின் அந்தந்த செயல்பாடுகள் தொடர்பாக பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தவும். இது 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1ல உதரவிதானங்கள், கருத்தடை மாத்திரைகள், கருப்பைக்குள் பொருத்தப்படும் சாதனங்கள், பாலூட்டும் கால மாதவிடாயின்மை. காலம் மிஸ் ஆயிட்டு, பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை. பட்டியல் 2ல அண்ட விடுப்பு மற்றும் கருப்பதிவை தடுக்கிறது, கருப்பைக்குள் விந்தணுக்களின் செல் விழுங்குதலை அதிகரிக்கிறது, விந்து செல்கள் விழுங்குதலை அதிகரிக்கிறது. 3 மகப்பேறுக்கு பின் மாதவிடாய் சுழற்சி மற்றும் அண்ட விடுப்பு இல்லாமை. 4 அவை கருப்பை வாயை மூடி விந்தணுக்கள் நுழைவதை தடுக்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 3
ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. ஸோ அந்த சரியான பொருத்தம் இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. உதரவிதானங்கள் அப்படின்றது கருப்பை வாய் மூடி விந்தணுக்கள் நுழைவதை தடுக்குது. உதரவிதானம் டயஃப்ராம் அப்படின்னு சொல்றோம். கருப்பை வாயை மூடிடும், அப்ப விந்தணுக்கள் உள்ளே நுழைவு தடுக்கப்படுது. கருத்தடை மாத்திரைகள் அண்ட விடுப்பு மற்றும் கருப்பதிவை தடுக்குது. கருப்பைக்குள் பொருத்தப்படும் சாதனங்கள் கருப்பைக்குள் விந்தணுக்களின் விழுங்கு செல்களை விந்தணுக்கள் விழுங்கப்படுதலை அதிகரிக்கிறது. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை மகப்பேருக்கு பின் மாதவிடாய் சுழற்சி மற்றும் அண்ட விடுப்பு இல்லாமை அப்படின்றத குறிக்குது. இது சரியான பொருத்தம். கொஸ்டின் நம்பர் 6. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தவும். இது 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1ல மறைப்புத்திரை, ஐயூடிக்கல், வாசக்டமி, டியூபக்டமி இருக்கு. பட்டியல் 2ல கருப்பை வாய் வழியாக விந்தணு நுழைவு தடுக்கப்படுகிறது. விந்துநாள நீக்கம், கருப்பைக்குள் விந்தணுக்கள் விழுங்கப்படுதல், அண்டநாள நீக்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 1. சரியான பதில் 1. ஏக்கு 1, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 4. சரியான பொருத்தம் இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. மறைப்புத்திரை அப்படின்றது கருப்பை வாய் வழியாக விந்தணு நுழைவதை தடுக்கப்படுது. ஐயூடிக்கல் கருப்பைக்குள் விந்தணுக்கள் விழுங்கப்படுதலை இது பண்ணுது. வாசக்டமி அப்படின்றது விந்துநாளம் நீக்கம். டியூபக்டமி அப்படின்றது அண்டநாள நீக்கம். இது சரியான பொருத்தம். கேள்வி எண் 7. பால்வினை நோய்கள் எதன் மூலம் பரவலாம்? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊசிகளை பயன்படுத்துதல், பாதிக்கப்பட்ட நபரிடம் இருந்து ரத்தம் செலுத்துதல், பாதிக்கப்பட்ட தாயிடம் இருந்து கருவுக்கு வருது, முத்தம் கொடுத்தல், பரம்பரையாக வருது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1ல பி, சி மற்றும் டி மட்டும், 2 பி மற்றும் சி மட்டும், 3 ஏ மற்றும் சி மட்டும், 4 ஏ, பி மற்றும் சி மட்டும். சரியான பதில் 2 பி மற்றும் சி மட்டும். அந்த 2 என்ன பார்க்கலாம், பி அண்ட் சி. கேள்வி என்ன பார்த்தோம், பால்வினை நோய்கள் எதன் மூலம் பரவலாம் அப்படின்னு பார்த்தோம். பியும் சியும் சரியானது. பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து ரத்தம் செலுத்தணும் அப்படின்னா பால்வினை நோய் பரவும். பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து அவங்க கருவுல இருக்கிற அந்த பேபிக்கும் பரவும். இது சரியான பதில். கேள்வி எண் 8. பின் வருவனவற்றில் எது ஹார்மோன் வெளியிடும் ஐயூடிக்கு எடுத்துக்காட்டு? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 LNG-20, 2 CU7, 3 மல்டிலோட் 375, 4 காப்பர் டி. சரியான பதில் 1 LNG-20 அப்படின்றது ஹார்மோன் வெளியிடும் ஐயூடிக்கு எடுத்துக்காட்டு. கேள்வி எண் 9. பின்வரும் எந்த நுட்பங்களில் கருத்தரிக்க முடியாத பெண்களுக்கு உதவ கருக்கள் மாற்றப்படுகின்றன? 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 கிஃப்ட் மற்றும் ஜிஃப்ட், 2 ICSI மற்றும் ஜிஃப்ட், 3 கிஃப்ட் மற்றும் ICSI, 4 ஜிஃப்ட் மற்றும் ஐயூடி. சரியான பதில் 4 ஜிஃப்ட் மற்றும் ஐயூடி. ஜிஃப்ட் டைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர், இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான் சரியான பதில். கேள்வி எண் 10. அனைத்து பாலியல் ரீதியாக பரவும் நோய்களையும் உள்ளடக்கிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இது 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 கொனேரியா, மலேரியா, பிறப்புறுப்பு ஹெர்பஸ், 2 எய்ட்ஸ், மலேரியா, ஃபைலேரியா, 3 புற்றுநோய், எய்ட்ஸ், சிப்லிஸ், 4 கொனேரியா, சிப்லிஸ், பிறப்புறுப்பு ஹெர்பஸ். இது சரியான பதில் 4 கொனேரியா, சிபிலிஸ், பிறப்புறுப்பு ஹெர்பஸ் அப்படின்றது சரியான பதில். எதற்கு? பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள். இதெல்லாம் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்கள். கேள்வி எண் 11. பின்வரும் எந்த பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் குணப்படுத்த முடியாதவை? இது 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்துல கேட்கப்பட்ட கேள்வி. 1 கிளாமிடியாசிஸ், சிப்லிஸ், பிறப்புறுப்பு மறுக்கல்.
2 HIV கொனேரியா ட்ரைகோமோனியாசிஸ், 3 கொனேரியா ட்ரைகோமோனியாசிஸ் ஹெப்பாடைட்டிஸ் பி, 4 பிறப்புறுப்பு ஹெர்பஸ் ஹெப்பாடைட்டிஸ் பி HIV தொற்று. சரியான பதில் 4 பிறப்புறுப்பு ஹெர்பஸ் ஹெப்பாடைட்டிஸ் பி HIV தொற்று. எதற்கு? பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் குணப்படுத்த முடியாதவை, இதெல்லாம் குணப்படுத்த முடியாது. பிறப்புறுப்பு ஹெர்பஸ் ஹெப்பாடைட்டிஸ் பி HIV தொற்று. கேள்வி எண் 12 புரோஜெஸ்டோஜன்கள் மற்றும் அல்லது ஈஸ்ட்ரோஜன்களுடன் இணைந்து கருத்தடை மருந்தாக எந்த வடிவத்தில் பயன்படுத்தப்படலாம்? 2020ஆம் ஆண்டு கோவிட் பீரியட்ல கேட்கப்பட்ட கேள்வி. 1 ஊசிகள் மட்டும், 2 மாத்திரைகள், ஊசிகள் மற்றும் உட்பொருத்திகள், 3 மாத்திரைகள் மட்டும், 4 உட்பொருத்திகள் மட்டும். சரியான பதில் 2 மாத்திரைகள், ஊசிகள் மற்றும் உட்பொருத்திகள். கொஸ்டின் நம்பர் 13 ஹார்மோன் வெளியிடும் கருப்பைக்குள் பொருத்தப்படும் சாதனங்களை தேர்ந்தெடுக்கவும். இது 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 மறைப்புத்திரை LNG20, 2 மல்டிலோட் 375 புரோஜெஸ்டாசெர்ட், 3 புரோஜெஸ்டாசெர்ட் LNG20, 4 லிப்பஸ் வளையம் மல்டிலோட் 375. சரியான பதில் 3 புரோஜெஸ்டாசெர்ட் LNG20. கேள்வி எண் 14 பின்வரும் எந்த பாலியல் ரீதியாக பரவும் நோய் முழுமையாக குணப்படுத்த முடியாதது? 1 கொனேரியா, 2 பிறப்புறுப்பு மருக்கள், 3 பிறப்புறுப்பு ஹெர்பஸ், 4 கிளாமிடியாசிஸ். சரியான பதில் 3 பிறப்புறுப்பு ஹெர்பஸ். கேள்வி எண் 15 பின்வரும் எந்த கருத்தடை முறைகளில் ஹார்மோன் பங்கு உள்ளது? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை மாத்திரைகள் அவசர கால கருத்தடை மருந்துகள், 2 தடைமுறை பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை மாத்திரைகள், 3 காப்பர் டீ மாத்திரைகள் அவசர கால கருத்தடை மருந்துகள், 4 மாத்திரைகள் அவசர கால கருத்தடை மருந்துகள் தடைமுறைகள். சரியான பதில் 1 பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை மாத்திரைகள் அவசர கால கருத்தடை மருந்துகள். கொஸ்டின் வந்து பார்த்தோம், பின்வரும் எந்த கருத்தடை முறைகளில் ஹார்மோன் பங்கு உள்ளது? இதுலலாம் இருக்கு. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை மாத்திரைகள் அவசர கால கருத்தடை மருந்துகள். நன்றி.